திரைத்துறையினுடைய நுண்மான் நுழை புலன் என்று சொல்வார்கள் அல்லவா, அதுக்குள்ளெல்லாம் ஊடுருவி பாஞ்சவர் கே. பாலச்சந்தர். தன்னுடைய நாடகங்களாகட்டும் சினிமாவாகட்டும் அவரது நுணுக்கங்கள் எல்லாம் வேறு ஒரு கோணத்தில் அமைந்திருக்கும். இராணுவத்தில் மேஜராக இருந்து ஓய்வு பெற்ற அதிகாரியாக நடித்ததுனால அந்த மேஜர் தான் இவர் சுந்தரராஜன் கூடிய பேருக்கு முன்னோட்டாகி மேஜர் சுந்தரராஜன். நாகேஷ் உள்ள நுழைஞ்சாருனாலே தேட்டருக்குள்ள சின்ன பிள்ளைங்க இருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் நாகேஷ் நடிக்க கூட வேண்டாம், காட்சிக்குள்ள நுழைஞ்சாலே சிரிப்பாங்க. ஜெயலலிதாவை பார்த்து பாடுவதாக, ஏவி மராஜன் பாடுவதாக, நேற்று நீ சின்ன பாப்பா இன்று நீ அப்பா. திரைக்கடல் ஓடியும் திரவியங்கள் தேடி தேடிய திரவியங்களை பலரும் பகிர்ந்து உண்ணுமாறு கலைப்படைப்பாக படைத்து கொண்டிருக்கும், தகவல் துளிகளாக படைத்து கொண்டிருக்கும் திரைமொழி சேனலின் அன்புள்ளம் கொண்ட நேயர்களே, உங்களை இந்த திரைமொழி சேனல் வாயிலாக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். இப்போது இது ஒரு வகையான தகவல். ஏவிஎம் நிறுவனம் கே. பாலச்சந்தர் அவரது இயக்கத்தில் 1966 மேஜர் சந்திரகாந்த் அப்படின்னு ஒரு படத்தை கொடுத்தது. எப்போதுமே ஒரு படத்தை சொன்னால் அதில் உள்ள சில பாடல்களை சொன்னால் தான் ஈஸியாக எல்லாருக்கும் போய் சேரும். இதில் உள்ள சில பாடல்கள் என்ன தெரியுமா? நேற்று நீ சின்ன பப்பா இன்று நீ அப்பா. எப்படி பாட்டு? இப்போ உங்களுக்கு மேஜர் சந்திரகாரனே டக்குன்னு அட்டாச் ஆகிருக்கும். அதிலும் குறிப்பாக இன்றைய தலைமுறை இருக்குது. அது மாதிரி இன்னொரு பாட்டு, கல்யாண சாப்பாடு போடவா தம்பி கூடவா ஒத்து ஊதவா இந்த ஊரையெல்லாம் பாக்கு வச்சு மேளங்கொட்டவா. இன்னொரு பாட்டு, ஒரு நாள் யாரோ என்ன பாடம் சொல்லி தந்தாரோ. கலைச்செல்வி அவர்கள் இந்த பாடலில் தோன்றி நடிக்கும்போது நடிக்கிறது அனாயாசம். இப்போ உங்களுக்கு மேஜர் சந்திரகாந்த் ஓரளவு தெரிஞ்சு போச்சு. இது 1966 வெளியீடு. இந்த 1960கள் அதுக்கு முன்னாடியெல்லாம் அப்போமெல்லாம் காலகட்டம் எப்படின்னு கேட்டால், இப்போவெல்லாம் நாடக உலகம் என்பது ரொம்ப ரேர். ஆனால் அந்த காலகட்டத்தில் சினிமா ஃபெமிலியர் ஆகிட்டா கூட நாடக கலைகளும் ஆங்காங்கே நடந்து கொண்டே இருந்தது நிறையா. நாடக கலைஞர்கள் சினிமா ஷூட்டிங்க்கு வருவாங்க. சினிமாவில் இருக்கக்கூடியவங்க அன்று இரவு மாலை நடக்கக்கூடிய நாடகங்களில் நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இரண்டும் நடந்தது. இன்றைக்கி டிவி சீரியல்களில் இருக்கக்கூடியவங்க சினிமாவுக்கு போகிறாங்க, அங்கேருந்து சினிமாவில் இருக்காங்க. இப்படியும் இப்போ நடக்குது இல்லையா? அப்போது பெரிய நடிகர் கூட நாடகங்களில் இருந்து விட்டு சினிமாவுக்கு வருவார்கள், சினிமாவில் இருந்து விட்டு நாடகத்துக்கு போவாங்க. ஒரே நாளில் நாடகத்துக்கு டேட் தருவாங்க, சினிமாவுக்கும் டேட்டு தருவாங்க. இப்படி இருந்து கொண்டிருந்த காலம். அப்போது கே. பாலச்சந்தர் அவர் ராகினி கிரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நாடக ட்ரூப் வச்சு ரொம்ப ஃபேமஸாக பல நாடகங்களை போட்டுக்கிட்டு இருந்தார். அதில் சென்னையில் உள்ள எல்லா சபாக்கள்லேயும் மாபெரும் வெற்றியை ஈட்டி தந்த அவரது நாடகம் மேஜர் சந்திரகாந்த். அந்த மேஜர் சந்திரகாந்த் சென்னையில் பல சபாக்களில் ஒவ்வொரு சபாவிலையும் பல முறை, இப்படி எத்தனை முறை போட்டாலும் சூப்பர் ஹிட். இப்படி எத்தனை முறை போட்டாலும் இந்த மேஜர் சந்திரகாந்துக்கு டிக்கெட்டு கிடைக்கல, டிக்கெட் டிமாண்டு. இப்படி ஒரு ஃபேமஸ் நாடகம், ரொம்ப வித்தியாசமான மேடை கதை. இதை ஏவிஎம் நிறுவனம் கேள்விப்படுகிறது. இவங்கெல்லாம் டிக்கெட் வாங்கி ராகினி கிரியேஷன்ஸ் பாலச்சந்தர் நடத்தக்கூடிய இந்த நாடகத்தை ஒரு சபாவில் பார்க்குறாங்க. இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இதை சினிமாவாக எடுத்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஐடியா பண்ணுறாங்க. உடனே ஏவிஎம் சகோதரர்கள் தன் தந்தையாரிடம் இதை சொல்ல, அவரும் இது கேட்டு இந்த நாடகத்தினுடைய வெற்றி கேட்டு சினிமாவாக தயாரிக்க ஒத்துக்கொள்ள, இந்த நாடகத்தின் இயக்குனர் கே. பாலச்சந்தர் அவரை அணுகுகிறார்கள்.
அவங்கள பொறுத்தளவு அவங்களுக்கு தெரியும் பாலச்சந்தர் மிகச்சிறந்த கல்விமான், மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய படைப்பாளி. தன்னுடைய நாடகங்களாகட்டும் சினிமாவாகட்டும் அவரது நுணுக்கங்களெல்லாம் வேறு ஒரு கோணத்தில் அமைந்திருக்கும். கே பாலச்சந்தர் ஸ்டைல், கே பாலச்சந்தர் பாணி என்றே பெயர். அந்த நாளில் இந்த பக்கம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் படம் சூப்பர் ஹிட், இந்த பக்கம் எம்ஜிஆர் படங்கள் சூப்பர் ஹிட், இந்த பக்கம் ஜெமினி கணேசன், அந்த பக்கம் ஜெய்சங்கர், இப்படி பல ரக படங்கள், பெரிய பெரிய கம்பெனி படங்கள், ஜெமினி, இந்த பக்கம் ஏவிஎம், இந்த பக்கம் விஜயவாகினி, மாடர்ன் தியேட்டர்ஸ், இப்படி பெரிய கம்பெனிகள் படங்கள், அதுவும் சூப்பர் ஹிட். இதற்கு மத்தியில் கே பாலச்சந்தர் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா மக்கள் மத்தியில் இன்னைக்கு பாலச்சந்தர் படம் ரிலீஸு, இன்றைக்கி பாலச்சந்தர் படம் ரிலீஸு என்று போவார்கள். ஒரு படம் தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த படத்தினுடைய ஆரம்பத்தில் நீங்கள் டைட்டிலிருந்து கூட பார்க்க வேண்டாம், திடீர்னு உள்ளே நுழைஞ்சு உடனே வெண்திரையை பார்த்தால் அந்த பார்த்த மாத்திரத்தில் அந்த ஒரு ஷாட்டை வச்சே சொல்லலாம் இது பாலச்சந்தர் படம்னு சொல்லிடலாம். அவர் அப்படிப்பட்டவர். இவரை இயக்குனராக வைத்து இவங்க பார்த்து ரசித்த அந்த மேஜர் சந்திரகாந்த் நாடகத்தையே சினிமா வாக்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவும் ஆகிப்போச்சு. யாரெல்லாம் நடிக்கிறாங்க? மேஜர் சுந்தரராஜன், ஸ்ரீகாந்த், நாகேஷ், ஏவிஎம் ராஜன், கலைச்செல்வி ஜெயலலிதா மற்றும் பலர். இந்த படத்திற்கு இசை மெல்லிசை மாமணி வி குமார். இவருடைய திறமை என்னன்னு கேட்டால், ஒரு பக்கம் திரை இசைத்திலகம் கே வி மகாதேவன் கொடிகட்டி பறப்பார், ஒரு பக்கம் மெல்லிசை மாமன்னர்கள் எம்.எஸ். விஸ்வநாதன், டி.கே. ராமூர்த்தி இவங்க கொடிகட்டி பறப்பாங்க. இப்படி இவர்கள் இருவரும் இரு பெரும் தூண்களாக கொடிகட்டி பறந்த காலத்தில் மெல்லிசை மாமணி வி குமார் இவர் இசையில் பல பாடல்கள் வெகு அற்புதம். அதிலும் பாலச்சந்தர் வி குமார் காம்பினேஷன், டைரக்ஷன் பாலச்சந்தர், வி குமார் இசை, இப்படித்தான் இந்த பெல்ட் ஆரம்பம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கே பாலச்சந்தர் இயக்குனர் என்றால் வி குமார் இசை, இப்படி ஒரு காம்பினேஷன். அங்கே ஸ்ரீதர் டைரக்ஷன் என்றால் ஏஎம் ராஜா இசை அது. ஆக என்னதான் மகாதேவன் எம்எஸ்வி படங்களில் மியூசிக் பாட்டு சூப்பர் ஹிட்டாக இருந்தால் கூட கே பாலச்சந்தர் வி குமார் இவங்க காம்பினேஷனில், இவங்களுடைய காம்பினேஷனில் பாடல்களை பார்த்தீங்கன்னா பாருங்கள். உதாரணமாக எதிர்நீச்சல் படம், தாமரை கன்னங்கள் தேன்மலர் கிண்ணங்கள் எத்தனை வண்ணங்கள் முத்தமாய் சிந்தும் போது, இது மாதிரி அற்புத பாடல்கள் வி குமார் இசையில் பாலச்சந்தர் படங்களில். அங்கே ஸ்ரீதர் ஏஎம் ராஜா, உதாரணமாக தேனிலவு பாட்டு பாடவா. இது எதுக்கு சொல்கிறேன்னா, என்னதான் மகாதேவன் விஸ்வநாதன் இசையில் பாடல்கள் மிகப்பெரிய ஹிட்டாக இருந்தால் கூட ஸ்ரீதர் ஏஎம் ராஜா பாடல்கள், பாலச்சந்தர் வி குமார் பாடல்கள், அந்த வகையில் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் ஏவிஎம் நிறுவனம் தயாரிக்க மேஜர் சந்திரகாந்த் படத்திற்கு இசை மெல்லிசை மாமணி வி குமார். இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் என்னென்னா, மேஜர் சுந்தரராஜன் கேரக்டர். சுந்தரராஜன் ஒரு ஓய்வு பெற்ற மிலிட்ரியில் வேலை பார்த்தா, ஒரு மேஜர் போஸ்ட்டில் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனவர். இவர் ஊரில் இவர் வீட்டில் வகிச்சுக்கிட்டு இருக்கார். இவருக்கு 2 கண்ணும் தெரியாது. ஆனால் இந்த கேரக்டருடைய ஸ்பெஷாலிட்டியை பாலச்சந்தர் எப்படி டிசைன் பண்ணியிருந்தார், 2 கண்ணும் தெரியாத, 2 கண்களும் தெரியாத சுந்தரராஜன் கேரக்டர் அவர் வாழக்கூடிய வீட்டுக்குள்ளே, இங்கே தான் டைனிங் டேபிள் இருக்குது, இத்தனை அடி நடந்து போனால் அங்கே ஒரு கணக்கு இருக்குது, 20 அடி நடந்தால் அது வந்துடும், பின்னாடி 10 அடி நடந்தால் இது வந்துடும், தலைவாசலுக்கு போகணுன்னா இப்படி நடக்கணும் என்று கண்கள் தெரியாத ஓய்வு பெற்ற மேஜர் அதிகாரி சுந்தரராஜன் இந்த வீட்டுக்குள்ள சரளமாக தாராளமாக எங்கே வேணாலும் போவார் என்று டிசைன் பண்ணப்பட்ட ஒரு கேரக்டர் சுந்தரராஜன். இந்த படத்தில் சுந்தரராஜனுடைய நடிப்பை பாராட்டித்தான் இன்றைக்கும் நம்ம அவரை மேஜர் சுந்தரராஜன் கூப்பிடுறோமே. இந்த படத்தில் இராணுவத்தில் மேஜராக இருந்து ஓய்வு பெற்ற அதிகாரியாக நடித்ததுனால அந்த மேஜர் தான் இவர் சுந்தரராஜன் கூடிய பேருக்கு முன்னோட்டாகி மேஜர் சுந்தரராஜன். எப்படி வெண்ணிற ஆடை நிர்மலா, வெண்ணிற ஆடை மூர்த்தி, ஒரு விரல் கிருஷ்ணாராவ், குலதெய்வம் ராஜகோபால், இப்படி பல பேருக்கு அவங்க நடித்த படம் ஒட்டிக்கிடுச்சு. மேஜர் சுந்தரராஜனுக்கு அப்படித்தான். இப்போது ஏவிஎம் நிறுவனத்தில் பொதுவாக யாருக்கு படம் டைரக்ஷன் வாய்ப்பு கொடுத்தாலும் ஐயா மெய்யப்பன் செட்டியார் நிறைய தலையிடுவார்னு சொல்கிறத விட அது நல்லா வரணும்,
அப்படிங்கிறதுக்காக கோஆப்ரேட் பண்ணுவார். இப்படி கோஆப்ரேட் பண்ணுறதுனால அந்த டைரக்டருக்கும் நல்லது தானே. இப்படி யாராக இருந்தாலும் தன் ஐடியாவை கொடுப்பாரு. அவங்க எடுத்த படத்தை கொஞ்சம் வந்தால் போட்டு பார்ப்பாரு. சரியாக இருந்தால் ஏற்றுக்குவார். தப்புன்னா துட்டுன்னு பார்க்க மாட்டார். ரீஷூட் பண்ணுங்கம்பார். ஆனால் இப்போது கையில் கிடைத்திருப்பவர் இயக்குனராக கே. பாலச்சந்தர். கே. பாலச்சந்தருடைய தனித்துவமான மகத்துவமான அறிவு இவங்களுக்கு தெரியும். சிறந்த கல்விமான், மிகப்பெரிய அனுபவசாலி, நூதனமாக இயக்கக்கூடியவர், திரைத்துறையினுடைய நுண்மான் நுழைபுலன் என்று சொல்வார்கள் அல்லவா, அதுக்குள்ளெல்லாம் ஊடுருவி பாஞ்சவர் கே. பாலச்சந்தர். அவருக்கென்று ஒரு தனி ஸ்டைல். அதனால் ஏவிஎம் நிறுவனம் பாலச்சந்தரை அழைத்து, ஐயா உங்களது முழு திறமை எங்களுக்கு தெரியும், அதனால் இந்த படத்தை ஆரம்பித்து நீங்கள் இந்த படத்தை முடித்து வெளியாகும் வரை நாங்கள் உள்ளே வரவே மாட்டோம், தலையிட மாட்டோம், சுதந்திரமாக பணியாற்றுங்கள், நீங்கள் வெற்றியை கொடுப்பீர்கள் என்று எங்களுக்கு தெரியும்னு சொல்லி கே. பாலச்சந்தர்கிட்ட மேஜர் சந்திரகாந்த் படத்தினுடைய முழு பொறுப்பை கொடுத்து அவருக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ், கம்ஃபர்ட்ஸ் அதை மட்டும் இவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. என்ன ஏவிஎம் ஐயா மெய்யப்பன் செட்டியார் அவர்களோ ஏவிஎம் புதல்வர்களோ கே. பாலச்சந்தர் இயக்கி தருகிற அந்த ஸ்டைல், அந்த தொழில்நுட்ப திறமை, அதை பார்த்து ரசிக்க இவங்களே பார்வையாளர் மாதிரி ஷூட்டிங் பார்க்க போவாங்க. இவங்க தான் தயாரிப்பாளர்கள். அப்படி ஷூட்டிங் பார்க்க போனால், ஒரு உதாரணத்திற்கு மேஜர் சுந்தரராஜன் எப்படி பார்வை இல்லை என்றால் கூட அவர் வீட்டில் எல்லாத்தையும் அளந்த மாதிரி வச்சு எவ்வளோ சரளமாக போவார்ல, அந்த பாலச்சந்தரே நடித்து காட்டியிருக்காரு. பாலச்சந்தர் அப்படி நடித்து காமிச்சிருக்காரு. அவருக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு கேரக்டரும் எப்படி அவர்கள் நடிக்க வேண்டும் என்று பாலச்சந்தர் நடிகர்களுக்கு நடித்து காட்டக்கூடிய இயக்குனர். இதையெல்லாம் இவங்க பார்த்து ரசிச்சிருக்காங்க. இந்த படத்தில் பின்ன நகைச்சுவை சக்கரவர்த்தி நாகேஷ் கேட்கணுமா? பாருங்கள், இந்த காம்பினேஷன் கே. பாலச்சந்தர் டைரக்டர், நாகேஷ் உள்ளே நடிக்கிறாருன்னா இந்த இணைப்பு ஒரு அலாதி இணைப்பு. நாகேஷ் என்றாலே நகைச்சுவை சக்கரவர்த்தி. நாகேஷ் உள்ள நுழைஞ்சாருனாலே தேட்டருக்குள்ள சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆளுகள் வரைக்கும் நாகேஷ் நடிக்கக்கூட வேண்டாம், காட்சிக்குள்ளே நுழைஞ்சாலே சிரிப்பாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில், நகைச்சுவை சக்கரவர்த்தி என்று பெயர் பெற்ற காலகட்டத்தில் நாகேஷை முழுக்க வேறு பாணியில் பயன்படுத்தியவர் கே. பாலச்சந்தர். இயக்குனர் கே. பாலச்சந்தர் நாகேஷ் நடிக்கிறாருன்னா இப்போ எல்லாரும் நாகேஷுக்கிட்ட நகைச்சுவையை மட்டும் எதிர்பார்த்து போக மாட்டாங்க. நாகேஷுக்குள்ள இன்னும் ஒரு விதமான திறமை இருப்பதை பாலச்சந்தர் தான் ஊடுருவி பார்த்து, ஊடாடி உள்ளே சென்று அதை அப்படியே அவரிடமிருந்து உருவி எடுத்து மக்கள் மத்தியில் வடித்து காண்பித்தார். மக்களுக்கு இப்போது நகைச்சுவை சக்கரவர்த்தி நாகேஷ் என்றால் மிகச்சிறந்த குணாதிசய பாத்திரம் என்பதும் தெரியும். சோக காட்சிகளில் ஒரு வினாடியில், நொடிப்பொழுதில், கண்ணிமிக்கும் நேரத்தில் சிரிக்க வைத்துக்கொண்டே நம்மை அள வைத்து விடுவார் நாகேஷ். இது மாதிரியான சித்து வேலைகளை நாகேஷ் கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் தான் பல படங்களில் பண்ணினார். பாலச்சந்தர் நாகேஷ் என்றால் நீர்க்குமிழி, மறக்கவே முடியாது. அனுபவி ராஜா, அனுபவி, மறக்கவே முடியாது. பூவாத்தலையா படத்தில் நாகேஷுக்கு அது ஒரு விதமான கேரக்டர். ஆக கே. பாலச்சந்தர் நாகேஷ் காம்பினேஷனில் மேஜர் சந்திரகாந்தில் நாகேஷுக்கு ஒரு அற்புதமான கேரக்டர். ஜெயலலிதாவை தங்கை என நினைக்கக்கூடிய கேரக்டர். எப்படி இந்த தங்கைக்கு திருமணம் நடந்தால் அந்த திருமணம் எப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லி அப்படி கற்பனை பண்ணி பார்த்தா, கல்யாண சாப்பாடு போடவா தம்பி கூடவா, ஒத்து ஊதவா, இந்த ஊரையெல்லாம் பாக்கு வச்சு மேளங்கொட்டவா, டிஎம்எஸ் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு பாருங்கள். ஜெமினி கணேசன் பாடினாலே குரல் ஏஎம் ராஜா என்ற காலம் போய், ஜெமினி கணேசன் பாடினாலே பிபிஎஸ் என்கின்ற காலம். அப்படி ஆக நாகேஷ் என்றாலே ஒரு படத்தில் தோன்றியவர் ஆடி பாடி நடிப்பதாக இருந்தால் அவருக்கு அந்த பாடலுக்கு குரல் ஊட்டுபவர் ஏஎல் ராகவனாக இருந்தார். நாகேஷுக்கு பாட்டு பாடனா ஏஎல் ராகவன் தான் மேட்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இந்த கல்யாண சாப்பாடு போடவா அது டிஎம்எஸ் வாய்ஸ் கொடுத்து பாடினார். டிஎம்எஸ் வாய்ஸ் கொடுத்தாருன்னா நாகேஷ் எப்படி நடிப்பார், அதற்கு இந்த உணர்வு பாவங்களை எப்படி குரலில் ஊட்ட வேண்டும் என்று அந்த கலையை திணிப்பதில், இணைப்பதில் வல்லவர் டிஎம்எஸ். நாகேஷ் அப்படியே நடிச்சிருந்தார். இதே படத்தில் ஒரு நாள் யாரோ என்று அப்போதுதான் ரேடியோவில் பாடுவதாக, ஜெயலலிதா பாடுவதாக நாகேஷ் மக்களை அங்கே ஒரு ரேடியோ பெட்டி முன்னாடி உட்கார வச்சுட்டு இங்கே இவர் லைவாக பாடுவார். பாடும்போது இந்த பாடலில் அப்போதே புதுமைகள் பல தீட்டியிருந்தார்கள். இதில் வரக்கூடிய இசை ஓசையெல்லாம்
கண்ணில் கண்ட கையில் கிடைக்கக்கூடிய தகரட்டப்பா, வெங்கல பாத்திரம், ஒரு பீஸ் வேஷ்டியை கிழிப்பது, இதிலிருந்து வரக்கூடிய ஒலி அலைகளை இணைப்பதாக அப்படி இசையமைத்திருந்தார்கள். வாலி இந்த படத்தில் ஏவிஎம் ராஜன் ஜெயலலிதாவுக்கு ஒரு டூயட்டுக்கு பாட்டு எழுதும்போது ஏவிஎம் குமரசார்கிட்ட கேட்குறாரு, நான் ஜெயலலிதாவை சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ஜெயலலிதா கதாநாயகியாக நடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாயகி. இந்த முன்னேற்றம் குறித்து, இந்த பருவ முன்னேற்றம் குறித்து நான் இந்த லவ் பாட்டுக்கு எழுதலாமா? ஓ, அப்படியே செய்யலாமே என்று இவர் சொல்ல, அதில் விளைந்தது தான் ஜெயலலிதா சிறு குழந்தையாக இருந்தவர் வாலிக்கு தெரியும், இப்போது பெரிய கதாநாயகி. இந்த முன்னேற்றத்தை பார்த்து ஜெயலலிதாவை பார்த்து பாடுவதாக ஏவி மராஜன் பாடுவதாக, நேற்று நீ சின்ன பாப்பா, இன்று நீ அப்பா என்று இவர் குறிப்பிட அனைவருக்கும் பிடித்து போக இந்த பாடலை அப்படியே உருவாக்கினார்கள். ஆக கதையால், திரைக்கதையால், வசனத்தால், இயக்கத்தால், நடிப்பால், பாட்டால் இந்த மேஜர் சந்திரகாந்த் இன்றும் நமது இதயத்தை வென்று நின்று கொண்டிருக்கிறது. இந்த இன்பத்தை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றியுடன் உங்கள் தோழர் எல்வி ஆதவன்.